பெருமாள் வணக்கம்ப்பா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய் பெருமாள், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பாலா வணக்கம். பாலா கொள்ளை கொள்ளும் கோகிலவா? பாலா ஏன் அழுகுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாலா? கலை வாங்க, வணக்கம். காலை வணக்கம் எல்லாத்துக்கும். காலை வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன பண்றீங்க? என்ன ஊர்? திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து கோகிலா. தமிழ்ல சேட் பண்ணுங்க. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. தமிழ்ல சேட் பண்ணுங்க. முனியசாமி வாங்க, வணக்கம். காலை வணக்கம். விஜயலட்சுமி ஹாய், எப்படி இருக்கீங்க? முனியசாமி தமிழ் தாங்க, தமிழ் தான். இங்கிலீஷ்ல சேட் பண்ணாதீங்க. பேபிமா தமிழ் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ஆங்கிலம் பேசுகிறீங்க? எப்பா, ஆங்கிலம்லாம் அவ்வளோலாம் பேச வராதுப்பா. படிக்கவும் வராது, பேசவும் வராது. சும்மா ஓகேவா? நீங்கள் தமிழில் சேட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ கோபி அம்மா. கோபி அம்மா என்ன செய்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. கோபி இல்லைங்க, கோகிலா. தமிழ் டைப்பிங் பண்ணுங்க சாகு. நான் தமிழ்ல சேட் பண்ணவா? எப்பா, நீங்க என்னப்பா சேட் பண்ண முடியும்? அதுதான் அன்னை. ஆமாதான் அன்னை. ஆமாம் பாலா. பாலா வேலை செய்யணும் பாலா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? முனியசாமி ஊர் திண்டுக்கல்ங்க. தஞ்சாவூருங்களா நீங்க? அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்ன பண்றீங்க இப்போ? வணக்கம் சகோதரி, வாங்க. வணக்கம் தேவி, எப்படி இருக்கீங்க? பாக்கியராஜா, தேவி பாக்கியராஜ், எப்படி இருக்கீங்க? பேசுவது தமிழ். ஆமாங்க, தமிழ் தாங்க. இங்கிலீஷ்ல தெரியாதுங்க, ஏன்னா நான் படிக்கலைங்க. தமிழ்ல சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஹாய்
கேரளா குட்டி இவ்வளோ அழகா இருக்க, காரணம் என்ன? விஜயகுமார் கேரளாவா? எப்படி இல்லை லிங்கோ விஜயகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அழகா இருக்கேன் காரணம் உன் அழகு, அழகுக்கு நான் அடிமை. யார் இது? விஜயகுமாரா? ஓகேப்பா, தேங்க்யூ. காலையில் நைட்டு டைம் இருக்க மாட்டேங்குதுங்க, அதனால சரி இப்பவும் வேலை பார்த்துட்டு. நானும் படிக்கவில்லை, 1ஆம் வகுப்பு 2 வருடம். அப்புறம் வெள்ளாடு மேய்க்க சென்றுள்ளேன். முனியசாமி சரி விடுங்க, என்ன பண்றது? எப்போ பார்த்தாலும் வேலை தான், வேற லெவல் தான் போங்க. எப்போ பார்த்தாலும் வேலை தான், வேற லெவல் போங்க. வேலை செய்யலன்னு எப்படி சாப்பிட முடியும்? அதர்மம். சேகர் ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். அது பாலா எங்க இருக்கீங்க? நல்லா வேலை செய்ய உனக்கு உன்னை பாட்டி சொன்ன. ஆமா 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 ஆமா, உன் லைவு தான். எங்க இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை எல்லாம் வேலையே பார்க்க விடக்கூடாது தங்கம்மா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, வேலை செய்யலைன்னாலும் நமக்கு செட் ஆகாதுங்க. நான் பூமியில் இருந்து அப்படிங்களா? ஓகே, பூமியில இருந்து பேசுறீங்களா முனியசாமி? எந்த ஊரு? ஹாய் வணக்கம் கண்ணன். ஹாய் கண்ணன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க, மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஊர் வந்து பூமி. ஷோ ராமா. கண்ணாக்குட்டி என்ன பண்ணுறீங்க சாமி? சாப்பிட்டீங்களாம்மா? இப்போதாப்பா சமைச்சிட்ருக்கேன். நீ துணி துவைக்கணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது தானே சாப்பிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். விடைபெறுகிறேன் தோழி, மீண்டும் சந்திப்போம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பிட வரவா? வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். நான் சமைச்சிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிட்டு வந்து தான் சாப்பிடணும். என்ன சமைச்சிங்க கண்ணாக்குட்டி? நான் ஊர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மகன் பிறந்த ஊர் ஆகும் ராமநாதபுரம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். 2 தடவை தொட்டிங்கன்னா லைக் விழும். லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
தமிழில் சேட் பண்ணுங்க. என்ன சமையல்? சாம்பார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. சாம்பார், அப்புறம் இந்த பீட்ரூட். சாப்பிட வந்தால் என்ன ஸ்பெஷல்? சாப்பிட வந்தால் சாப்பாடு தான் ஸ்பெஷல். முனியசாமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ. பாருங்க வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் 2 தடவை தொடுங்க, லைக் விழும். லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, தமிழில் சேட் பண்ணுங்க. என் ஜன்னல் என்ன? என் ஜன்னலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணு செல்லம். அதர்மம். நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. என்னோட வீடியோவில் போய் ஒரு ஹாய் அனுப்புங்க. பண்ணுவோம் எல்லாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சொல் சாமி. ஒரு லைக்கு 18. தேங்க்யூ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. என் பெயரை கூப்பிட மாட்டீங்களா? உங்க பெயரை எப்படிங்க கூப்பிடுறது? மகேஷ். ஹாய் மகேஷ், வணக்கம். ஹாய் அண்ணா. என்ன நேம் அது? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேம் எனக்கு அது தெரியல. இங்கிலீஷில் இருக்கனால அவ்வளோ தெரியலைங்க. கோச்சுக்காதீங்க, தமிழில் சேட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன வாங்க சத்தம்? தேங்காய் துருவியா? தேங்காய் துருவில பீட்ரூட் சீவிட்டு இருக்கேன்ப்பா. சமைச்சிட்டு இருக்கேன். முத்து மகேஷ் மெசேஜ் பண்ணி பேசட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாம. சரிப்பா. லவ் யூ. தமிழ். காலை வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? கோகிலாங்க என் பேர். உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டீ சாப்பிட்டாச்சாமா? மகேஷ், நான் வந்து வர காஃபி குடித்தேன். பால் டீலாம் பிடிக்காதுப்பா எனக்கு. பால் டீலாம் பிடிக்காது. வர காஃபி குடித்தேன். அதாவது சுடு தண்ணியில் ஜீனியை போட்டு காஃபி தூளை போட்டு சூடாக குடிக்கிறது, அதுக்கு பேர் தான் எனக்கு டீ. லைக் போட்டாச்சுமா, தேங்க்யூப்பா. ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, தமிழில் சேட் பண்ணுங்கப்பா. மகேஷ், நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன ஊரு? நாங்க தெரிஞ்சுக்கலாமா? திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்லேருந்து கோகிலா.
கோகிலாம்மா நீங்கள் நலம்மா? ரமேஷ் நான் நல்லாதான்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் புன்னகை அரசி. ஆமாங்க. குட் மார்னிங்ப்பா. காலை வணக்கம் ரமேஷ். ஹாய் வணக்கம். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல்? சாம்பார் சாதம் பீட்ரூட்ப்பா. சாம்பார் சாதம் பீட்ரூட். லைக்கு கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமர் வாங்க வணக்கம். என்ன சமையலா? சாம்பார் சாதம் பீட்ரூட்டு. லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழுவும். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பாருங்கள் தங்கம். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, லைக் போடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ புஜ்ஜி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சுரேஷா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கோகிலா சிஸ்டர் தமிழன் வந்துட்டாரா? அவர் தான் சொன்னார் இந்த ஐடியாஸ். தேங்க்யூ. உங்களுக்கு தேங்க்யூ. அவருக்கு நான் வருவார், நான் பேசிக்கிறேன். என்ன டிஃபன் மேடம்? சாம்பார் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் 50 பேர் பார்க்குறாங்க. அம்மா ரமேஷ், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க. லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் படிக்க தெரியாது, தமிழில் சேட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் போடுங்க நண்பர்களே. சிஸ்டர் தமிழன் வந்தால் சொல்லுங்கள். ஆனந்த் வந்தாருன்னு. தேங்க்யூ. கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனந்த். ஓகே, எந்த ஊர் ஆனந்த்? நீங்கள் ஒரு கேமர் என்ன சொல்கிறீங்க? திருப்பி சேட் பண்ணுங்க. சாதம் பீட்ரூட் பொரியல் முட்டை வறுவல் செஞ்சேன். நீங்கள் செஞ்சீங்களா கண்ணா குட்டி? பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்களா? ஒரு பார்சல் மேடம். பார்சல் நோ, நீங்கள் வாங்க சாப்பிடலாம். ஓகே, எங்கேருந்து நான் போய் பார்சல் அனுப்புறது? வாங்க சாப்பிடலாம். உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். சிஸ்டர் எல்லாம் தமிழனுக்கு தெரியும். நானும் தமிழனும் ஃப்ரெண்டு தான். வேற ஒரு ஐடியில் டெய்லியும் சேட் பண்ணுவேன். எனக்கு ஆனந்த்ராஜ் நிஜமாவா? ஆனந்த், எனக்கு நிஜமா வேற ஐடியிலேருந்து சேட் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழில் சேட் பண்ணுங்கப்பா. நீங்கள் என்ன சமைக்க சொன்னாலும் செய்வேன் வாங்க. ஐயோ கண்ணாக்குட்டி, நிறைய வித்தைகள் இருக்குதப்பா உங்ககிட்ட. சிஸ்டர் நீங்கள் எப்போ எல்லாம் லைக் போடுவீங்க? உங்கள் லைவ் டைம் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனந்த் ப்ளீஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்தாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுவோம்ல. இப்போதைக்கு இன்னும் சூஸ் பண்ணலை. நைட்டு எப்போ 9 மணி தான் எங்கள் டைம். அது பார்ப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் காட்டுவோம்ல. எந்த ஊருடா நீ? திண்டுக்கல் பண்ணாங்க, திண்டுக்கல். ஓகே பாய், நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். சரிப்பா. ஒர்க்குக்கு போகணுமா? வண்டிக்கு போகணுமா? நானும் போகணும். பூவே உனக்காக. வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? 30 லைக். தேங்க்யூ. லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழில் சேட் பண்ணுங்க தங்க பிள்ளைங்களா. இல்லை சிஸ்டர், வேற ஒருத்தவங்களுக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே. வேற ஒருத்தவங்களுக்கு லைவ்ல நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அவர் தான் சொன்னார் உங்கள் நேம். ஓகேப்பா. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் பெயர், உங்கள் ஊர்? என் பேர் கோகிலா. ஊர் திண்டுக்கல்ப்பா. வண்டிக்கு போகணும். சரிப்பா போய் குளிச்சுட்டு வாங்க. ஓடுங்க.
நீங்களே தங்க புள்ள மாதிரி தான் இருக்கீங்க. அச்சோ. காய வேக வச்சிட்டோம்னா இந்த வேலையும் நமக்கு முடிஞ்சது. அடுத்து போய் நம்ம வேலை துணி துவைக்கிற வேலை துவைச்சிட்டு வேலை கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க தங்க பிள்ளைகளா? எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? ஹாய், வணக்கம் திருமலசாமி, எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த காயை சமைச்சிருவோம். ஓகே, இந்த காயை நம்ம சமைக்க போகிறோம். வச்சு விட்டுருங்க. உங்கள் ரீல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அக்கா. தேங்க்யூப்பா. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரு சாப்பா பாம்பு எப்போ சட்டியில் எடுத்து சொல்லுங்க. பாத்து தலை சீவன்மா வாசிக்கிறோம். ஹாய் மச்சி. ஐயனார் வாங்க வாங்க ஐயனார், எப்படி இருக்கீங்க? என்ன மச்சி முகத்தை காணோம்? சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மணிகண்டன் ஹாய். ஹாய் அக்கா, காலை வணக்கம். ஹாய்ப்பா. கண்ணன் ராஜா, எப்படி இருக்கீங்க கண்ணன் ராஜ்? என்ன மச்சி சமையல் ஆகுதா? ஆமா ஐயனார், சமைச்சிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். ஹலோ ஹாய். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் அனைவருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சிஸ்டர் என்ன சமையல்? சமையல் 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 சாம்பார் சாதம்ங்க.
சாம்பார் சாதம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. லைக் போட்டு விட்டேன் பாபு. தேங்க்ஸ்ப்பா. யாரு? ஓ கோமதி என்ன பண்றீங்க? சமைச்சிட்டு இருக்கேன்ப்பா. மச்சி அனுப்பு மச்சி பார்சல். எப்பா பார்சல்லாம் அனுப்புறதுக்குலாம் தெரியாதுப்பா. நீங்கள் வாங்கப்பா சாப்பிடலாம் வாங்கப்பா. சாப்பாடுலாம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம். ம் என்ன சப்ஜி குழம்பா? என்ன சரிங்க என்ன சிஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ ஆனந்த். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? நீ பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு. என்னை பார்க்க பயமாக இருக்கா? அச்சோ பயப்படாதீங்க. இப்போ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பற்றி வர முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கு. ஸோ வர முடியாதுங்களா? என்னங்க பண்ணுறது? ஓகே. குழம்புன்னா சப்ஜி என்றால் குழம்பு இரண்டும் ஒன்றுதான். அப்படிங்களா? அச்சோ எனக்கு தெரியலைங்களே. மாறி வாங்க வணக்கம். கடையில் இருக்கு வெள்ளம் வந்துருச்சு இங்க செல்லம். வாங்க மாறி வணக்கம். நீங்க 2 முட்டை கண்ணு போட்டு விட்டு பார்க்கறது பயமா இருக்கு. முட்டை கண்ணா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சொல்லிட்டீங்களே நீங்க. முட்டை கண்ணா? ஏங்க என்ன முட்டைக்கண்ணா இருக்கவங்களெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க? மாறி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிலவுக்கு மேகத்துக்குள் மறைந்து இருக்கிறது. நிலவு மேகத்துக்குள் மறைந்து இருக்கிறது. நீங்கள் மச்சி பார்த்து எதற்கு பயப்படணும்? எங்க மச்சி? நான் பயப்படலைங்க, அவங்க பயப்படுறாங்களா? காத்தவராயன் வெல்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓய் கோகிலா ஆண்டி சொல்லுங்க. வல்லவன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் வணக்கம் வெல்கம். ஃபேஸ் காட்டுங்க. சமைச்சிட்டு இருக்கேன்ப்பா, தெரியுதுங்களா? அறிவழகன் ஹாய் கோகிலா வாங்க. அறிவழகன் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளவே பார்க்க முடியறதில்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா குட்டி இங்கே சேர் எடுத்துட்டு வா சாமி. சீ விட்றேவா. என்னைப்பார் யோகம் வரும். ரவியை பார்த்தா யோகம் வருமா? ரவி வாங்கப்பா எங்க ஊருக்கு.
ரவி எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களை பார்த்துட்டு நான் போகிறேன். எனக்கு யோகம் வரணும். ஓகே, நான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்ப்பா. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தமிழில் சேட் பண்ணுங்கப்பா. மாதிரி என்ன கேட்கலையா? சீக்கிரம் சீக்கிரம். நீ தான் கட் பண்ணியா? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுவேன், வந்து வந்து தேடுவேன். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். பேசுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், கடையில் இருக்கு தண்ணி, லைவ்ல வந்துட்டாங்க எங்க அண்ணி. மாறி ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைஸ், சூப்பர். கோகிலாமு லைக் பண்ணுங்கப்பா, லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோலாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிஸ்டர், உங்கள் சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலையா? சூப்பர் ஆகலையா? சூப்பர் சாட் எல்லாம் வைக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனந்த், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சிஸ்டர், உங்கள் சேனல் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஸ்க்ரீனில் 2 தடவை தொடுங்க, லைக் விழுவும். லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல்ல என்னென்ன ஃபேமஸ்? சிஸ்டர், திண்டுக்கல்ல என்னென்ன ஃபேமஸ் சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த எனக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசுவோமா? பூட்டு, திராட்சை, மலைக்கோட்டை, மெயினாக கோகிலா ஃபேமஸுங்க. திண்டுக்கல்ல கோகிலா ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல. ஹாய் படி சொல்லாதீங்கப்பா. நீ என்ன ஃபேமஸ்? கோகிலா
என்னமோ இருக்குது ஆனந்த். யாரு சிஸ்டர்? கோகிலாவா? நான் தான். அப்பா என்னப்பா அப்படி கேட்குறீங்க? நான் தான்ப்பா கோகிலா. திண்டுக்கல் ரீட்டா தான் சரிங்களா? மலைக்கோட்டை ஃபேமஸ்ஸு சரிங்களா? திராட்சை ஃபேமஸ்ஸு, பிரியாணி ஃபேமஸ்ஸு. இல்லை ஒன்றும் இல்லை பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஸ்க்ரீனில் 2 தடவை தொடுங்க, லைக் விழும். லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பேசுங்க. கோகிலா உங்க கண்ணா இது? ஆமாம் ரவி, ரவி நேற்று. ஆமாம், ஓகே மறந்துட்டேன் சிஸ்டர், சாரி. பார்த்தீங்களா? தமிழன்னு எவ்வளோ நாளாக தெரியும் ஆனந்த்? ஆத்தா எடிட்டர் யாரு? ஏன்பா ரவி நல்லா இல்லையா? ரவி நல்லா இல்லையாப்பா? ம், கோகிலா ஹாய், முகமது ஹாய், எப்படி இருக்கீங்க? லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்த் சிஸ்டர், நானும் தமிழனும் 3 மாதம் வேற ஒரு லைவு டெய்லி சேட் பண்ணுவோம். நேற்று தான் சொன்னார். என்னன்னு சொன்னார் ஆனந்த்? என்னன்னு சொன்னார்? 37 லைக்கு. தேங்க்யூ முகமது. முகமது தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர்னு சொன்னேன். தேங்க்ஸ் ரவி, தேங்க்யூ. ரவி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோவில் பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்ல காலை காக்காவுக்கு சாப்பாடு எடுத்துக்கலையா? சூப்பராக ஓகே. காய் காய்ச்சுறேன். எட்டு மணி ஆயிடுச்சு. அக்கா உங்களை யூடியூப்பில் ரொம்ப அசிங்கமாக திட்டான், அவனை ஏன்னு கேளுங்க சிவா.
அவனே புரோக்கரு, அவன்கிட்ட போய் நம்ம என்னப்பா பேசணும்? அவன்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லைப்பா, விடுங்க. ஓகே, இங்கே வந்து விடுகிறேன், இருங்க வந்து விடுகிறேன். அப்படிங்களா? வாங்க வாங்க. சிஸ்டர், நானும் தமிழனும் நல்ல ஃப்ரெண்டு. எந்த ஊர் ஆனந்த்? சில ஜென்மங்களுக்கு என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல போல. உண்மைதான் ஆனந்த், பெத்தது கூட அம்மாவால் என்ன, அது யாருன்னு தெரியல. அம்மாவா இருக்குமோ இல்ல நாய் வயிற்றுல பிறந்திருப்பாங்களோ தெரியல, இல்லையா? நாய் வயிற்றுல கூட பிறந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதனாலதான் அப்படி தப்பான கமெண்ட் எல்லாம் வருது. எல்லாரையும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்று நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு தான் லைவ் போட வர்றாங்க. நம்ம அவங்க கிட்ட தப்பா பேசவே கூடாது. அக்கா தங்கச்சி நினைச்சுதான் பேசணும். ஆனந்த் சூப்பர்ப்பா, சூப்பர். ஆனா அப்படி யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. ராமலிங்கம் வாங்க, வெல்கம். ஓய் என்ன புள்ள, இன்னைக்கு இந்த டயத்தில் லைவ் போட்டு இருக்கே, உங்களை பார்க்கலன்னா ராமலிங்கம் பேசாம இருக்க முடியல. அதான் சிஸ்டர், விடுங்க விடுங்க, சில பேருக்கு இது புரியாது. ஆமா ஆனந்த், ஏன்னா அவங்க மனிதனோட வயிற்றுல பிறக்கல, அதாவது பெண்ணோட வயிற்றுல பிறக்கல, வேற எதுலயோ பிறந்துட்டாங்க, இல்லையா? அதனால அவங்களுக்கு அப்படிதான் தோணும். எல்லாரும் மனுஷன் தானே அப்படின்னு நினைக்க தோணலை. பார்த்தீங்களா? மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க. ரமேஷ், புன்னகை அரிசியே நலமா? வீட்டில் அனைவரும் நலமா? நலம்தான்ப்பா, நலம்தான். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓவரா பேசாதடி, அப்படிதான் பேசுவேன். நீ யாரோட வயிற்றுல பிறந்து வந்தியோ? மனிதனோட வயிற்றுல இருந்து பிறந்திருந்தீங்கன்னா நீ எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க.
சிஸ்டர் அது அப்படி இல்லை. அவங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது யார் மேலையும். உண்மைதான் ஆனந்த், உண்மைதான். அப்படிதான் வருவேன். ஹலோ, நான் அப்படிதான் லைவ் வருவேன். அது ஏன் சௌரியம், ஓகேவா? நீ சாப்பிடு சாமி, இது தொலைச்சு தரேன். ஆனால் ப்ரோ எதுவும் கஷ்டம் இல்லை. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான், அதுக்காக எல்லாத்தையும் வித்துட்டு வர மாட்டாங்க. சில நாங்கள் இப்படி கமெண்ட் பண்றாங்க. அவங்களே ஒரு செருப்பை கொடுத்து மறுபடியும் ராமலிங்கம். ஐயோ, ராமலிங்கம் எப்படி அப்படியே தவறான கமெண்ட் போடும் நாய்களை பிஞ்ச செருப்பால் அடிங்கடா. ரமேஷ் அந்த புறம்போக்கு கோகி கோகி தம்பி பையனை காட்டுக்குள்ள பார்க்கணும். தம்பியவா? கோகி தம்பி பையனை. ராமலிங்கம் அவன் ஸ்கூல் போயிட்டான்ப்பா. தம்பி நீங்க பார்த்தது இல்லையா? தம்பினா இவங்க வீட்டுக்காரரா? இருமாமா, என் வீட்டுக்காரர் சொல்றீங்களா? ராமலிங்கம் என் வீட்டுக்காரரா சொல்லுங்க. கோகிமா லைவ்ல பொது ஊடகம். ஆமா ரமேஷ். இல்லை, யாரு கேக்குறீங்க? வீட்டுக்கார கேக்குறீங்களா? ராமலிங்கம் சொல்லுங்க, அவங்க நிக்கிறாங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்க இன்னும் சமைக்கவில்லை. ராமலிங்கம் மகனா? மகன் ஸ்கூல் போயிட்டான்ப்பா. மகன் ஸ்கூல் போயிட்டா. இது புது சட்டை. அச்சோ, பையனுக்கு மதியம் உணவு கொடுத்தீங்களா? அவன் வந்துட்டு ஸ்கூல்ல தான் போய் சாப்பிடுவான். எப்பவுமே ஸ்கூல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக மாட்டான். டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல ரமேஷ். சமைச்சிட்டேன். போகும்போது நான் சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுட்டேன். சரிங்களா? அதே சாப்பிடாம போறான். இது சாப்பாடு எடுத்துட்டு போகாம போறான். நான் என்ன பண்ணட்டும்? கேட்டா சொல்லுவான், அங்க சாப்பாடு காலையில கொடுப்பாங்கம்மா, மத்தியானமும் கொடுப்பாங்கம்மா, போமா அப்படின்னு போறான். காலையில போய் சாப்பிடுவான். இன்னைக்கு அது சாப்பிடல, சீக்கிரம் போகணும்ட்டு போயிட்டான். அதான் அங்க போய் சாப்பிட்டுக்கானாமா. பையனுக்கு மதியம் கொடுத்தீங்க. ஓகே கோகிலாமா. சுரேஷ் என்ன சுரேஷ் எங்க இந்த லைவ் பாக்குறீங்க? சங்கர்லால் ஹாய், வணக்கம் சிஸ்டர். சில பேருக்கு அப்படித்தான். அப்படியே ஏன் இருக்கணும் சொல்லட்டுமா? ஒரு சில பேர் உண்மையா இருக்காங்க, சில பேர் ஏமாத்திடுறாங்க. சில பேர் உண்மையா இருந்தா பிரச்சனையே இல்லை. சில பேர் ஏமாற்றலாம் இந்த உலகத்திலே விருது. ஆமாங்க, இந்த ஒரு சில பேர் மேல வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கோச்சுக்கிறாங்க இல்லைங்களா? கோகிமா ஸ்கூல் உணவு நல்லா இருக்குமா? கோகி பையன்கிட்ட எப்பவுமே பாப்பா சாப்பாடு எடுத்துட்டு போவோம் வீட்டுல இருந்து. அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது தெரியல. பாப்பா எனக்கு பிடிக்காது, நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போவோம். அவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே என்ன வீட்டுல இருந்து எடுத்து எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்குமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், இந்த பிள்ளைதான் நல்லாவே இல்லைன்னு சொல்லுது, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை. அவன் அப்படி சொல்றான், நல்லாதாம்மா இருக்கும், இந்த பிள்ளை தாம்மா இந்த பிள்ளை வேணும்னே வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுறாங்க. நான் எடுத்துட்டுலாம் போக சொல்லுவேன்ப்பா. எப்பவுமே சாப்பாடுல எப்பவுமே நிறைய தான் செய்வேன். எடுத்துட்டு போடான்னு சொன்னாலும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஒரு நாளைக்கு ரொம்ப பிடிவாம போட்டு கொடுத்தோம்னா திட்டிக்கிட்டே வேணாமான்னு சொல்லுவேன். ரொம்பயுமே இது பண்ணி கொடுத்தோன்னா அப்புறம் தான் வாங்கிடுவோம். இது வேற ஏமா சமைக்க சொல்ற அப்படின்பேன். ஆனந்த் தமிழ் ப்ரோ, என் தங்கச்சி கிட்ட சொல்லிட போறீங்க? கண்டிப்பா திட்டம் சொல்லாதீங்க. என்னது
தமிழ் ப்ரோ என் தங்கச்சி கிட்ட சொல்லிட போறீங்க. என்ன சொல்றீங்க? என்ன கமெண்டை வாசிக்க மாட்டேங்கிற? ஆரோக்கியம் பா, கொஞ்சம் வேலை இருக்குப்பா, பாப்பா கிளம்பிட்டு இருக்கு. தமிழன் வணக்கம். ஓகே ஓகேம்மா, தெரியுதுடா. ஆமா ரமணி, என்ன சாப்பாடுக்குள்ள? சாம்பார் சாதம் ராமலிங்கம் செஞ்சுட்டேன். சாம்பார் சாதம், காய் பீட்ரூட். வேலைக்கு போகணும். இது துணி வேற ஒரு ஃபேஷன் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன் ராமலிங்கம், துவைச்சு போட்டுட்டு போகணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டோன்ட் வரி ஆனந்த் ப்ரோ. ஹாய் ராமலிங்கம் ப்ரோ, வணக்கம். தமிழ் ப்ரோ கண்டிப்பா சொல்லாதீங்க, என் தங்கச்சி திட்டும். அப்ப என்ன நடந்திருக்குது என்ன தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஹே கருவாப்பில்ல, லைவ் வந்தா சொல்ல மாட்டியா? மூஞ்ச பாரு. தமிழன் லைவ் சமைச்சுக்கிட்டே இருந்தேனா, சமைச்சுக்கிட்டே லைவ் போட்டேனா, எல்லாம் செட் பண்ணி உட்காந்துக்கே டைம் ஆயிடுச்சா, மறந்துட்டாங்கப்பா, கோச்சுக்காதீங்க ஓகேவா? பாப்பா குட்டி ஒடியா ஒடியா. என்ன இத்தனோண்டா இருக்கு சோறு? அடியில் அமுக்கி வச்சிருக்கேன், மேலே அமுக்கி வைக்கிறேன். குழம்பு எங்க? அடியில் ஊற்றிருக்கேன். நிறைய வைக்கவா? போதும், அது போதும், நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு. சரி, சாப்பிட்றியா? கொஞ்சம் போட்டு தரவா? ஓகே, நம்ம போய் துணி துவைக்கலாம், மித்த வேலையெல்லாம் கிடக்கட்டும். ஓகேங்களா? ஹை கருவாப்பிள்ளை, வணக்கம் வணக்கம்ப்பா, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஊர்? திண்டுக்கல்ப்பா. திண்டுக்கல்லேருந்து கோகிலா. நீங்கள் எந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எந்த ஊர்? நான் போய் துணி துவைக்கிறேன், வாங்க எல்லாம் துணி துவைக்கலாமா? நைட்டே துணி ஊற வச்சிட்டேன். அம்மா ஏய், எனக்கு வாங்கி கொடுத்து காசே தரமாட்டீங்க டெய்லியும். சின்ன பிள்ளைதான். இந்தம்மா 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இருந்தா 20 ரூபாய்க்கு டெய்லி காசு கொடுக்கணும் சொல்லியிருக்கேனா இல்லையா? பா, எனக்கு வாய் இருக்குப்பா, நான் தீனி வாங்கி திம்பேன், சரியா? அதுக்கு ட்ரைனிங் பண்ண போறேன்.
அப்பா சொல்லுங்கப்பா, என்ன நடக்குதுங்க? ஆனந்த், என்னமோ நடக்குதுப்பா, என்ன சொல்லுங்க. கோகி எங்க ப்ரோ? ப்ரோவை காட்டு லைவ்ல. நான் தான் கேட்டேன்ல, தம்பியை காட்டணுமா வீட்டுக்காரரை காட்டணுமான்னு கேட்டேன்ல. அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க, என்னை காட்டு அப்படின்னு. நீங்க இல்ல தம்பின்னு சொன்னீங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க பாப்பா கூட்டிட்டு. சாப்பிட்டீங்களா கண்ணாக்குட்டி? வண்டிக்கு கிளம்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? நாசக்காரி கொலகாரி. நைட்டு 10 மணி ஐடி மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணுனேன்னா ஒரு ஹாய் சொன்னியா கருவாச்சி? ஓய், நீ ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், நான் கண்டுக்குவேன். அது எப்படி? அது எப்படி நான் கண்டுக்குவேன்? நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு நான் பார்ப்பேன். தமிழ் ப்ரோ சாப்பிட்டீங்களா? இல்லையா? வாங்க ஆனந்த் லைவுக்கு போகலாம். அந்த லைவுக்கு, ஓஹோ, வாங்க அந்த லைவுக்கு போகலாம். அப்படியா? அப்படிங்களா ஆனந்த்? அப்புறம் வேற வாங்க துணி துவைக்கலாம். வேலை கிடக்கு, வேலை வேலை வேலை. சரி, நான் துணி துவைக்கணும், வேலைக்கு போகணும். நீங்கள் பேசுங்க, நான் பேசுவேன். பேசிட்டே துணி துவைப்போம். செல்லை பிடிச்சிக்கோங்க. ஓகே, தமிழன் என்ன சாப்பாடு வீட்டில்? ஆனந்த் ப்ரோ நைட்டு தான் உன் ஐடி வாங்கினேன். ஆஹா, நான் தான் கொடுத்தேன். நாங்கள் கீர்த்தனா லைவ்ல இருக்கிறவங்க தெரியுமா உனக்கு? ஐ ஜாலி ஜாலி. ஆளு மண்டையும் பாரு. என்ன கருவேப்பிலை சமையல் ஆச்சா? சமையல் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். திட்டாதீங்கப்பா, நேரம் வேற ஆகுது. ஓகே, சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரிச்சப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, யாரெல்லாம் என்ன சொல்றீங்க?
சிரிப்பு வருது. வேலை செய்யறதுக்கு வராம வாடிட்டு இருக்கீங்களா எல்லாம்? இப்படி கஷ்டப்படுறாளே, வேலை செஞ்சு கொடுப்போமே.
சீக்கிரம் துணி துவைங்கம்மா, சமையல் வேலை முடிஞ்சு விட்டதா? நான் சமைக்கலாம் முடிச்சிட்டேப்பா. அவ்வளோ துணியை துவைச்சிட்டு வேலை கிளம்ப வேண்டியதான். வேற ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். கிடக்கட்டும், சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம். எப்போ டயர்டாக இருக்கு. அப்பா துணி போயிட்டு வாங்கப்பா. டீ காஃபிலாம் குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபி பிடிக்காது. எட்டு போடணுமா? எப்படி போடுறது? எப்படி போடுறது? நேற்று வெளியில என்ன வேலை? வீட்டுல வேலை இல்லையா? அம்மா அப்பப்பா தொங்கிட்டு வர கிடக்குதா? இதை பார்க்கவே இல்லை. செல்ல பத்திரமா இருக்க பிடிச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ள விழுந்துடாம சரியா? வீட்டில் ஒய்ஃபை இருக்கு, வெளியே வந்துட்டேன், நெட் இருக்காது. அது எப்படி இல்லாம போகும்? அது எப்படி இல்லாம போகும்? பொய் பேசினாலும் ஒரு அளவுக்கு. பெருமாள் ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. என்ன பண்றீங்க பெருமாள்? லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. கோச்சுக்காதீங்க, ஒர்க்குக்கு போகணும், அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஓகே, குட் மார்னிங். குட் மார்னிங். நான் நெட்டு போடுறது இல்லை. வீட்டில் ஆஃபீஸில் ஒய்ஃபை இருக்குது. ஓ அப்படியா? அதில் மிச்சம் பண்ணிடுறதா? ஓஹோ, எப்பா தமிழன் மிச்சம் பண்ணுறாருப்பா. ரவி, ரவி ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா. பேசுங்க, லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. இனிய நாளாக ஆகட்டும் கோகி. தேங்க்யூ ரவி, தேங்க்யூ. கண்டிப்பாக இனிய நாள் தான். சீக்கிரம் துவைச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்படின்னா இனிய நாள் தான் இன்னைக்கு கண்டிப்பாக. இல்லைன்னா விட்டுட்டு வாங்குவேன். நாதன் ஹாய்ப்பா, வணக்கம். ஹரி ஹலோ. கோயம்பேடு கோகிலா. ஆமாங்க, பாட்டு இருக்கு, பாட்டு பாடுங்க. ஆமாம், மிச்சம் பண்ணுறாங்க. மாசமானா 1100 பணம் கட்டேன் கருவாச்சி. அப்படிங்களா வெள்ளையப்பன்? 1100?
சரி அப்படியே இருந்தாலும் அந்த நெட் பேலன்ஸ் பாருங்க, வெளியில போனா தேவைன்னு சொல்லிட்டு போடல பத்தியா. டீ குடிச்சாச்சா? டீ குடிக்கலைங்க, வர காஃபி குடிச்சேன். வர காஃபி இல்லை, கம்மங்கூழா? கம்மங்கூழ் ஒரு நாளைக்கு செஞ்சுருவோம். வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு, இன்னும் செய்யவே இல்லை. அடிச்சு துவைச்சோம்னா உங்களுக்கு காது வலிக்கும். வெளியே போனால் தானே போடுறதுக்கு. ஏன் இப்போ தான் போயிருக்கீங்கல்ல வயக்காடு? போகலையா கோக்கி? வயக்காடு போகலையாவா? அந்த வயக்காடு வந்துட்டு எங்களது இல்லைங்க, நாத்தனா வீட்டுது. நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வெளியே போனால் தானே போடுறதுக்கா. வயக்காடு சின்ன வயக்காடு. இன்னைக்கு நான் சீக்கிரம் துணி துவைச்சிட்டு போகலைன்னா திட்டு வாங்குவேன். அன்னைக்கு முகத்தை காட்டவே இல்லை. காட்டின ரவி. அச்சோ, என்னப்பா அது? 2 பேர் இப்படிதாப்பா சொல்றீங்க. அப்போ நீங்க லைவ்ல இருக்கல ஒழுங்கா, கரெக்டா? அக்கா டாக் டைம் ரீசார்ஜ். என்னது அது? டாக் டைம் ரீசார்ஜ் பண்றோம் இல்ல, அது இருக்கிறது. அதெல்லாம் முடியாது, தனியா போட்டுக்கணும், சரியா? வயக்காடு சின்ன வயக்காடு. அதுக்கு மேல எனக்கு பாட தெரியாது. கொஞ்சம் தாங்க துணி துவைக்கிறேன். இன்னைக்கு நிறைய துணி இருக்கு, கொஞ்சம் மட்டும் துவைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு துவைக்கிறேன். சரிங்க, அது எங்களது இல்லை, அவங்களோட ஒரு ஆத்தனை வீட்டோடு. எப்பா யாரும் முகத்தை பார்க்க விரும்பாதீங்க. உவா உவா உவா. தமிழ ஒரு நாளைக்கு நீங்க கையில சிக்குனீங்க, அது எப்படி விழுகுன்னே தெரியாது, சரியா? மடியோடு மடக்கி நீ போடு, அப்படியா? மடியோடு மடக்கி நீ போடு. ஐயோ, மிஷின் இல்லையா? இல்லைங்க, இப்படிதாங்க துவைப்போம் நாங்கள், இப்படிதான் துவைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடி அடி மாதிரி தானியிலும் அடி அடி இடி மாதிரி விழும். நீ என்னை பார்த்து அடிக்க போற வாய்ப்பே இல்லம்மா செல்லம்மா. செல்லம்மாவா? ஒருவேளை சிக்கினால் வேற எப்படி விழும்? திடீர்னு விழும். கோகி முகத்தை காட்ட மாட்டேன். கோகி முகத்தை காட்ட மாட்டேன். காட்ட வரேன். உங்க முகம் இங்க தெரியுதுங்க. தான் பார்த்துட்டேன், காட்ட வரேன். என்ன பார்த்துட்டேன். தமிழ்லயே சேட் பண்ணுங்க, எனக்கு பேர் நேம் தெரியல. ஹாய்ப்பா, ஹாய் கத்தவரேன் ப்ரோ, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, தமிழ்ல சேட் பண்ணுங்க. நீயாவது என்னப்பா பார்ப்பதாவது? ஏன்ப்பா அப்படி சலிச்சுக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க. துணி துவைக்கிற, ஆமா கத்தவரேன். துணி அடிச்சு துவைக்கலான்னு பார்த்தேனா, நான் அடிச்சு துவைச்சேன்னா உங்களுக்கு காது வலிக்கும்ல, அதனால கும்மி துவைச்சிட்டு இருக்கேன். கத்தவரேன் எங்க இருக்கீங்க?
நம்ம லைவுக்கு புதுசாக வரவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனலை. வீட்டில் சாப்பிட்டீங்களா காத்தவராயன்? சாப்பிட்டச்சா? அப்பா கோகிலா முதல்ல ஏய் போட, நாய்க்கு பிறந்தவனே, தெரு நாய்க்கு பிறந்தவனே. என்னது கொலுசு சத்தம் கேட்கல, மனம் தந்தி அடிக்குது. டேய் ஹலோ பரதேசி, எங்கே போனாலும் இதே பொழப்பு தான். நான் எருமை மாட்டுக்கு பிறந்தவனே அதானே. இறைவா காப்பாற்று இறைவா. ராமலிங்கம் ஏன்பா? ராமலிங்கம் ரவி ஏன்பா? டீ குடிச்சாச்சா? காஃபி குடிச்சிங்க. உணவு என்ன? சாம்பார். வாங்க காத்தவரையன் சாப்பிடலாம். தமிழன் வாங்க, எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. சாம்பார் சாதம், பீட்ரூட். ரவி லக்ஷ்மணன் யாரை காப்பாற்ற? ஏன்பா நாத்தனார காணும்? அன்னைக்கு அவங்க ஊர்ல இருந்தோம், நாத்தனார காமிச்சேன். இப்ப எப்படி காட்ட முடியும்? இப்போ நான் எங்க வீட்டுல இருக்கேன். ஸ்கிரீனில் எப்படி? திண்டுக்கல் வாங்கப்பா, சரிங்களா? ஸ்கிரீன்ல எப்படி சாப்பிடுறது? நான் லைவ் வந்து உன்னை பேட் கமெண்ட் பண்ண சொன்னாங்களா, தெரு நாய்க்கு பிறந்தவனே? எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உட்காந்து பிச்சை எடுக்குவா? ஸோ எப்பா நீங்கள் ஒரு ஆள் போதும் பையனை கேவலப்படுத்துறதுக்கு. தமிழன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்குது. நல்லது கெட்டது இரண்டும் வாழ்வில் உண்டு. சரிங்க, ஆமாங்க ரவி, உண்மைதானுங்க. துணி துவைச்சாச்சுப்பா. இல்லை ஒரு 2 சாரி அலசி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சீக்கிரம் வேலைக்கு கிளம்பிடுறோம். மித்த வேலையெல்லாம் வந்து சாயங்காலம் பார்த்துக்கலாம். சாயங்காலம் வரவங்களும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. பாப்பா இருக்கிற பாத்திரத்தை விளக்கிடுவோம், தம்பி வீடு கூட்டிடுவான். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கணும், துணியெல்லாம் மடிக்கணும். அப்படி நம்ம வேலை. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீ தைரியமான ஆளு தான். காதில் மட்டும் அட்ரஸ் அதை எப்படி அப்படி சொல்ல முடியும்? பார்த்துக்கலாம். ஹாய் அக்கா, வணக்கம் ஜோதி. ஹாய், என்ன வேலை? டெய்லருங்க. டெய்லர் வேலைப்பா. காத்தவரை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
போதும். கோகிலா ஹாய். ஜோதி ஸ்ரீ வணக்கம். இப்போதைக்கு துவைச்சிட்டேன். அம்மா எம்மடி லைவ் மெசேஜ் கொடுக்கறது இல்லை. இந்த எப்படியும் நான் வருவேன் அப்படின்னு உன் நினப்பு அப்படித்தானே? ஆமாம், நல்ல பிள்ளைங்கள தானாக தேடி வந்துடுவாங்கன்னதா. நல்ல பிள்ளைங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அக்கறையோட இருப்பாங்கல்ல. அக்கறை. இந்த நாய் எங்க சுத்தியும் வந்துடும் அப்படின்னு நினைப்பு அப்படித்தானே? ஐயோ தமிழா ஞாபகம் அப்படி சொல்றீங்க. நாளா அப்படிலாம் நினைக்கலப்பா. அச்சோ. இது யார்? தென்மேற்கு பருவக்காற்று. கோகிலா டீச்சர், உங்க பள்ளி மாணவன் காலை வணக்கம். யார் அது? பள்ளி மாணவனா? ஆமாப்பா, டீச்சருக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குப்பா, செஞ்சு கொடுங்கப்பா. லைக் கொடுங்க மறந்துடாம. லைக் போட்டுட்டு கம்மிங்க. வாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று ப்ரோ அவர்களை வணக்கம். அப்படித்தான், மீண்டும் ஒரு வணக்கம். ஐயனார் மச்சி, மீண்டும் ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா? தமிழன் டைம் என்ன ஆகுது? லைக் போடுங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் டீ காஃபி குடிச்சாச்சா? தமிழ். ஆஹா, தமிழுக்கு. அப்போ எனக்கு இல்லை. ரீல்ஸ்னா என்னது? ரீலில் நம்பர் யார்? ராமலிங்கம். என்ன சொல்றீங்க? ரீல்ஸில் நம்பர் காமா இன்னி இருக்கிறேன். காமா நீ இருக்கிறேன் அப்படின்னா பக்கி என்ன சொல்றீங்க ராமலிங்கம்? நீங்கள் அனுப்பியிருக்க சேட்டை பாருங்க.
கரெக்டாக அனுப்புங்க. டீ சாப்பிட்டாச்சா என்ன ப்ரோ? அவனுங்க திருப்பி அனுப்புங்க. சாப்பிட்டாச்சா என்ன சமையல் தமிழ்? சரி மச்சி, நீ என்ன குடிச்சிட்டியா? டீ குடிச்சிட்டியா? தண்ணி குடிச்சிட்டியா? என்ன சாப்பிட்ட சொல்லு. டீச்சர், வகுப்பு அறையில் நீங்கள் கூட உங்கள் கைக்குட்டையை எனக்கு பரிசாக தந்தீர்கள், ஞாபகம் இருக்கா டீச்சர்? ஐயோ ஆப்பா அப்படி. கோகி டீச்சர், நான் உங்கள் தலைமை ஆசிரியர். ஐயோ அப்படிங்களா? என்னோட சம்பளத்தில் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 சேர்த்து போட்டு கொடுங்கப்பா. தமிழ் மலர் சகோ லைவ் போனியா? எனக்கு அப்படித்தான் தோணுது. இந்த டாக் எங்கே சுற்றியும் நம்ம லைவ் வந்துடும் என்று. ஓகே. ஸோ நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைப்பா. ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டேன். திட்டுறதுனா நான் நேரில் திட்டுறேன் பார்த்தீங்களா? நேர்லன்னா எப்படி இந்த மாதிரி லைவில் திட்டுறேன் பார்த்தீங்களா? இது வேணால் இது உண்மைதான். இப்படி திட்டுறது தான். மற்றபடியில் நான் எதையும் தப்பாலாம் நினைக்கல. ஓகே, நீங்களா நினச்சிக்காதீங்க. மச்சி, நானும் காலையில் கேட்டேன் இல்லை உங்ககிட்ட சாப்பிட்டியான்னு. அப்படிங்களா? நான் இன்னும் சாப்பிடல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுவேன். மச்சி, நானும் காலையில் கேட்டேன் இல்லை இன்னும் போகலை ஐயனார் ப்ரோ மலர் லைவுக்கு. சரி, அப்படி எதுவும் நினைக்கலனா சரிங்க அம்மனி. அம்மனி அம்மனி தமிழன் கம்பெனிலேருந்து எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணிடுச்சு. எங்கள் அண்ணி, டீச்சர் எனக்கு எழுத கோல் இல்லை என்றதும் எனக்கு பேனா கொடுத்தீர்கள், ஞாபகம் வருகிறதா டீச்சர்? அப்பா எப்படிப்பா அப்படி தென்மேற்கு பருவ கற்று நானே படிக்கல, என்னை டீச்சருங்கிறது இல்லாமல். ஆனால் கொஞ்சம் குழு குழுந்தாப்பா இருக்குது டீச்சர்னு சொல்லும்போது. ரீல்ஸில் என் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். எரும மாடே, எங்கே கொடுத்துருக்குறீங்க? எப்படி நான் போய் பார்க்கறது சொல்லுங்கள். எப்படின்னு சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன். மச்சி, நீங்கள் டீச்சரா? இது தெரியாமல் போச்சே. இன்னைக்கு பரம் எடுத்துகிட்டு வந்து சேட்டை பண்ணுறவங்க, தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்கள வெளுன்னு வெளுக்க போகிறேன். டீச்சர் யார் தமிழ்? அது ஐயோ ஐயோ, தமிழனுக்கு நம்மளை பார்த்தாலே எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. மச்சி, டீச்சர் பிள்ளைங்க எல்லாம் படித்தது மாதிரி. மச்சி, டீச்சர் பிள்ளைங்க எல்லாம் படித்த மாதிரி. ஏங்க நல்லா படிக்க வைப்பேங்க நான். ராமலிங்கம், வர புதன்கிழமை பௌர்ணமி போல இருக்கு. ரீல்ஸில் போய் பாரு பக்கி. எந்த ரீல்ஸில் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள், நான் கரெக்டாக போய் பார்க்குறேன். சொல்லுங்கள். ஏனார் ப்ரோ, தமிழே தள்ளாடும். நீங்கள் வேற. ஏனார், நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு தமிழனை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். எனக்கு தெரியலன்னா அவர் தள்ளாடாமல் படிப்பார்ல, பாடம் சொல்லி தருவார்ல. அப்படியா தமிழ்? சரி சரி, வாய்.
நானும் தான் போட்டு இருக்கிறேன் நம்பரு. நீங்கள் தானா? நீங்கள் எந்த சாட்டில் போட்டுட்டீங்க? முகத்தை காட்டி நீ போட தெரு நாய்க்கு பிறந்தவனே போட. நாங்கள்லாம் ஜாலியாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நீ ஒழுங்காக பேசுறதுன்னு பேசி போ. ஆமாம் மச்சி, நீ தமிழில் கூடவே போயிட்டு போய் ஆமாம் மச்சி, நீ தமிழில் கூட போயிரு. ஆமாம் ப்ரோ, இந்த கொடுமையெல்லாம் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 2-3 ஷார்ட் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பக்கி. சரி, நான் பார்க்குறேன். டீச்சர், இப்போ ஞாபகம் வருமே, நீங்கள் சாப்பிட்ட ஆப்பிள் பழத்தை ஐயோ மீதம் தந்தீர்கள், அதை நான் கடித்து சாப்பிட்டேன். ஞாபகம் இருக்கா டீச்சர்? யார் அது? ஐயோ லைவ்ல யாயா அப்படியெல்லாம் போய் பேசுறீங்க குமார்? டீச்சர் 10 மணி ஆச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு வரவில்லை, அதனால் வெளியே முட்டி போடுவோம் கூக்கி. ஐயோ நானா? ஐயோ தமிழ் எதுக்கு அழுகுற? அப்படியா, சரியா போச்சு. தமிழன் தான்ப்பா எனக்கு. நான் போகிற இடத்துக்குள்ள அவர் வருவார். எனக்கு தெரியாதெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு பாடம் தெரியலனாலும் அவர் சொல்லி கொடுப்பாரு. என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாரையும் அவர் தான் பார்த்துக்குவார். நான் சும்மா சொல்கிறேன் மச்சி. ராமலிங்கம் கோகிலா என்ன பண்ணுறாங்க? இந்த கோகிலா துணியில் வச்சுட்ருக்கேன். அந்த கோகிலா என்ன பண்ணுறாங்க? நான் சும்மா சொல்கிறேன் மச்சி. நான் புதன்கிழமை கோயிலுக்கு வர முடியுமா முடியாதான்னு தெரியல கோகி. ஐயோ ஏன்பா, நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், இப்படி சொல்கிறீங்க? அச்சோ, நான் என் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேனே. என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வரலாம், ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கேன் நான். தமிழன் ஒரு டே நீ போடா. ஓகே பாய் ஐயனார் ப்ரோ. ஒர்க்கு கிளம்பிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. வச்சு எல்லாருமே அவர் பார்த்துக்க. நீ எதுக்கு? நான் வந்துட்டு அப்படியே காயா சேரில் உட்காந்துக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு காயாக இருப்பேன். எது சாப்பிட்ணும்னா தமிழன் வாங்கி தருவார். சாப்பிட்டுக்கிட்டு போய் ஒர்க் இல்லையா போகணும்ப்பா. தமிழ் நீ இருக்க வேண்டியது தான். நான் இவ்வளவு நேரம் இருக்கேன். சரிப்பா, எல்லாருக்கும் வேலை வெட்டி இருந்தால் போய் பாருங்க. நானும் இப்போ லைவை கட் பண்ணுறேன். ரூமில் இருக்கேன். தமிழ் வேலைக்கு போனா மலை. ரூமில் இருக்க வேண்டியது தானே தமிழ், நீ இருக்க வேண்டியது தான். என்ன சொல்கிறீங்க? ரூமில் இருக்கேன், தமிழ் வேலைக்கு போனா மலையா? ஓகே ப்ரோ, நான் இருக்கேன். சரியான ரீல்ஸ்க்கான டேட், அதனால தான். சரியான ரீல்ஸுக்கான டேட்டா. ராமலிங்கம் இருப்பா ஒரு நிமிஷம், என்ன அனுப்பிச்சுன்னு தெரியல எனக்கு. சரியான ரீல்ஸுக்கான டேட்டு, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ரீல்ஸுக்கான டேட்டா அப்படின்னா என்னது ராமலிங்கம்? ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குது. ரீல்ஸுக்கான டேட்னு என்னது? டீச்சர், இப்போ ஞாபகம் இருக்கா? பள்ளி ஆண்டு விழாவில் நீங்கள் பரதநாட்டியம் ஆடி முதல் பரிசு ஐயோ தட்டி சென்றீர்கள். இப்போ ஞாபகம் வருதா டீச்சர்? புழுகாதப்பா, புழுகாத. இருக்கிறது 5 பேருனால அவங்களாம் என்னைய பிடிச்சிக்குவாங்க. அங்கே மலையா ப்ரோ? சரி தமிழ் ஓகே பாய். வேலை இருந்தால் போதும், நான் போகிறேன். ஆமாம் ப்ரோ, ஓகே ஐயனார்.
கோகிலா வாங்க, வணக்கம், வெல்கம். லைக் போடுங்க தங்க பிள்ளைங்களா. மச்சி மச்சிமா தமிழில் சேட் பண்ணுங்க. கோகிலா ஒர்க்குக்கு போயிடுச்சு. நான் கோகி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ சொல்லுங்க. புதன்கிழமை பௌர்ணமி அப்போ நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா? அது சொல்லுங்க. கோயிலுக்கு கோகியை கூட்டிட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. ரீல்ஸ் போட்டு ரூமில் இருக்கேன், வேலைக்கு போகலை, மழை பெய்யுதா? ரீல்ஸ் போட்டு தள்ளிட்டு 10 ஐடி கமெண்ட், அரை மணி நேரம் ஆகுது. ஒழுங்கா ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடு. ஐயோ, குவார்ட்டர் வேண்டாம்ப்பா. குவார்ட்டர் இருக்கு. சுறுசுறுப்பாக இருக்கணும்னா 10 கட்டெருமை விட்டோம்னா கடிக்கும். அது அப்போ கடிக்கும் போது சுறுசுறுப்பு வந்துடும். சரியா? தமிழ் அப்போ எனக்கு இல்லையா? மச்சி கரெக்டாக படி மச்சி. சரி, ஓகே. டீச்சர் உங்களுக்கு மூக்கு மேலே வேர்க்குமே, எப்போவும் வேர்க்குமே டீச்சர். ஐயோ, உங்களுக்குலாம் வேர்க்காதா? உங்களுக்கு வேர்க்காதா? இப்படியே என்னை இன்னைக்கு வச்சுக்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அட கொலகாரி, நீ ஆளை முடிக்க எப்பா, அதை விட இது நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு தான் பங்குனி உத்திரமே. 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் புக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கு. ஓ சரி, ஓகே. சரி, என்னன்றதை என்ன முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? நான் வீட்டுக்கிட்ட கேட்பேன். கேட்டுட்டு நானும் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து லைவ்ல சொல்லணும். ஓகேவா? டீச்சர் நீங்கள் கற்றுத்தந்த கிராமர் இன்னும் மறக்க முடியுமா டீச்சர்? வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா என்னால் பெருசுப்படுத்திக்க கூடாது. சரியா? கோகி, நான் சொன்ன பாடலுக்கு ரீல்ஸ் போட்டதுக்கு மிக்க நன்றி கோகி. தேங்க்யூ. கமெண்ட்டை பார்த்ததுனால இல்லைன்னு பார்க்கல போட்டிருக்க முடியாது. தமிழ் பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுறவங்க லைக் போடுங்க. முயற்சி பண்ணுறேன். இல்லை ராமலிங்கம், ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் பாருங்கள், ஒர்க்கையும் பாருங்கள். எப்போ வேணாலும் கோயிலுக்கு போய்க்கலாம். ஓகே? ஓகே, நான் கட்டிங் கடை போய் லைக் போடுறேன். கொன்றுவேன். 10 கட்டருமை விட்டு கடிக்க வச்சுருவேன். டீச்சர் வகுப்பறையில் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினோம், ஞாபகம் இருக்கிறது? ஐயோ, இவர் யாரையாவது நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்டுருவார் போல இருக்கே. இந்த வேலையை கிளம்புவோம். முதல்ல ஃபோன் வந்துருச்சு. மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் திட்டு வாங்குறது உறுதி.
பக்கி கட்டிங் பண்ண. ஓஹோ, நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். கட்டிங்கா? தமிழ் பாய் தமிழ். ஓகே. சரிப்பா, பதில் சொல்லுங்க. ஓகே. என்னது? வீட்டில் இருக்கிற வண்டியக்குள்ள காலி பண்ணா விட மாட்டியா? ஒரு லைக் போடுங்க யாராச்சும். தண்ணிய. சரி, எல்லாம் போய் சாப்பிடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். நான் லைக் போறேன். மூஞ்ச பாரு, லைக் போடுங்க. ஆளப்பாரியா வெள்ளையப்பா. சரி, ஓகேப்பா. தங்க பிள்ளைங்களா, செல்ல குட்டிங்களா, நைட்டு வார லைவா? நைட்டு? ஓ, ஜெயராமண்ணா, நைட்டு கண்டிப்பாக வரேன்ப்பா லைவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிலவை முகம் காட்டு. தேங்க்யூ. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பாய். ஓகே, பத்திரமா இருங்க. மீண்டும் நைட்டு 9 மணி சந்திப்போம். ஓகே, பாய்.